இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், சினீஷ்னு எத்தனை பேர் இருக்காங்க ஊரில், இவன் மட்டும்தான் இருக்கான் நமக்கு. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா, நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான். அன்றைக்கி பேசும்போது சரி ஏதோ திருந்திட்டான், பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டை சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போயே போட்டுற மச்சான். அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா, நானும் சொன்னேன், எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா, இன்னையோடு நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இவன் ஏதோ காட்டில் கத்திட்டு இருந்தேன். ஸோ அப்பத்துலேருந்து வந்து ஆளை பாருங்கள், இன் பண்ணுறான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் இனிமேல் தான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்று இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சார். ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா? இல்லை, சும்மா டிப்ஸு தான். ஆனால் பட் நான் பாருங்கள், அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.